சார் 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 உட்காருங்க சார், உட்காருங்க சார். என்ன இது எல்லா உட்காருங்க. என்னடா நடக்குதுங்க? உட்காருங்க எல்லாரும், உட்காருங்க. சரி இல்ல தப்பு. உட்காருங்க. இந்த 5வது வாரம் அழிஞ்சு போம்டா. பேசிக்கிட்டு வாயில அறிவீங்களா? அளவாடா இருக்கே டேய். சார் இது தவறு. வைங்க. ஐயா இல்ல 3 நிமிஷம் உட்காருங்க. எல்லாமே லைவ்ல ரெக்கார்ட் இருக்கு. உட்காருங்க. லைவ் டெலிகாஸ்ட். தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனங்க பூரா பாத்து இருப்பாங்களா? கீழபடியா செருப்ப நானும் தெரிவேனா? நீ தெரிவியா? கையில இருக்கிற செருப்புல இருக்கிற சாணி எல்லாம் தெரியும். சரியா முடிச்சவன கீழபடியா நாத்தம் தாங்க முடியல. நான் பேசி முடிப்பதற்குள்ளாக திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் எழுந்திருச்சு அவங்க உரிமையில பேசுறது, ஆபாசமா பேசுறது, மிரட்டல் விடுக்கும் தொழில, அச்சுறுத்தும் தொழில, இந்த பக்கம் பக்கத்துல வந்து உன்னை விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசினாங்க. நானும் வாடா இங்க வாடா அப்படின்னு நானும் பேசினேன். அதுக்குள்ள பேச விடாம தொடர்ச்சியா வந்து அந்த நாற்காலியை தூக்கி வச்சு அத்தி கூப்பாடு போட்டு பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. ஆட்டத்தை கலைச்சு விடுங்கிற மாதிரி பேச விட்டா திமுக அம்பலப்பட்டுங்கிறதுனால அதோட ஒட்டுமொத்தமா விவாதத்தை முடிச்சுங்கிறதுனால உள்ள இறங்கி நாற்காலி தூக்கி வச்சு நெறியாளர் மீது இந்த ஒளிவாங்கியை தூக்கி அடிச்சதுல அவர் மண்டை உடஞ்சிருச்சு. நாம தடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூலிப்படை ஏவி விட்டு இந்த வேலையை செஞ்சுட்டாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்? கேவலமா இல்ல உனக்கு? இந்த தேர்தல் களமே பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் சொல்வது போல தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. இங்க டெல்லி எங்க வந்துச்சு? வர எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த லிஸ்டடா சேர்க்கிறது? எதுலடா சொல்றது? தமிழ்நாடு வர்சஸ் பாஜக. பாஜக எங்க வந்துச்சு? வர்சஸ் திராவிடியன். ஒரு ராகுல் காந்தி யார் திராவிடரா? இந்த மேடையே பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். எம்.கே. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். பாத்தீங்கன்னா மேடையை பாத்தீங்கனாலே தெரியும். இந்த மேடையை பாத்தீங்கனாலே தெரியும். சாரி எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல. இவர்களுக்கெல்லாம் எதையாவது சொல்லி எப்படியாவது திமுக நீங்க சொன்னது சொல்லுங்க. ஆரியன் வெர்சஸ் திராவிடன் சொன்னீங்க. ராகுல் காந்தி ஆரியரா திராவிடரா? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்க. இல்ல, ராகுல் காந்தி எதற்காக நிற்கிறார்? ராகுல் காந்தி வந்து ஆரியரா திராவிடரா? இப்படி குண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? குண்டக்கனா என்ன? அவரு ஆரியரா இருக்கட்டும் திராவிடரா இருக்கட்டும். ஆரியரா திராவிடரா? இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. கம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. அவர் எதற்காக நிற்கிறார்? ஆரிய சித்தாந்தத்திற்காக நிற்கிறாரா, திராவிட சித்தாந்தத்திற்கு கை தூக்குகிறாரா என்பது முக்கியமான கேள்வி. பீகார்ல போய் யாருக்கு நிக்கிறாரு? ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? பீகார்ல கேட்ச் சென்சஸ் வேணும். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? கோரிக்கை என்ன? கேஸ்ட் சென்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இட ஒதுக்கீட்டை ஜாஸ்தி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சென்சஸ் ஒன்றிய அரசு தான் கொண்டு வர முடியும். பீகார்ல கொண்டு வந்தது கேஸ்ட் சர்வே. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? கேஸ்ட் சர்வே தேவை கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் 69% இட ஒதுக்கீடு இல்ல. தமிழ்நாட்டுல 69 இருக்கா? ஆமா. ஏன் தடை பண்ண முடியல உச்சநீதிமன்றத்தால? ஏன்னா நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துடுமே 10th ஸ்கெட்யூல்ல சேர்த்துடுமே. யார் சேர்த்தா? இவங்க நம்ம செல்வி ஜெயலலிதா சேர்த்தாங்களே. அவ்வளவுதான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. யார் அந்த 69% இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் போராடணும் சொல்றது யாரு? செஞ்சது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீ வைக்க போற மாமு நான் வச்ச மாதிரிதானா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. புரியல. சமூக நீதிக்காக, அதாவது ஆரியன் வெர்சஸ் திராவிடியன்னா 69% இடஒதுக்கீடுக்காக போராடினது யாருன்னு சொன்னீங்க. ஆமா. அது வந்து யார் செஞ்சிருக்காங்க நீங்களே தான் சொல்றீங்க. இல்ல, நான் கரெக்ட். ஐயே பாஸ் உச்சா போயிட்டாரு. எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். 100 தடவை கேட்டேன். ஒரு தடவை கேட்றேன். அது சரி, நான் தான் உங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன்ல. நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி பட்டியலினத்துக்கு இருந்துச்சு. அப்ப ஆர் ஆசாங்க போட்டிட்டார். அது பொது தொகுதியா மாற்றப்பட்டுச்சு. உடனே அவரை ஷிஃப்ட் பண்ணி நீங்க ஊட்டிக்கு அனுப்பிட்டீங்க. ஏன் பெரம்பலூர் காரத்துக்கு ஊட்டிக்கு அனுப்புனீங்க? அது சொல்லுவாங்க
வாங்க சொல்ல சொல்லி இருக்கோம் என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி அடுத்த கேள்வி கேளுங்க அடுத்த கேள்வி. அதுக்குதான் அண்ணன் ஆர் ராசா அவர்களே தெளிவா கருத்து சொல்லியிருக்காங்க. கவனிக்கலையே. இப்ப கேளுங்க அண்ணன் ஆர் ராசா என்ன கருத்து சொல்லியிருக்காருன்றதை கேளுங்க. வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கு கொடுப்போம். இப்ப என்ன கூட பொதுத்துறை நிக்க சொன்னார் கலைஞர். நான் வேற சில காரணங்களா நீலகிரிக்கு போனேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. நீலகிரி தொகுதி ஒரு கஷ்டமான தொகுதி, டஃப்பான தொகுதி. அங்க வந்து நீ போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கு உன்னால முடியும்னு சொல்லி அங்க அனுப்பி வைக்கிறார். உழுகாதப்பா புரட்டிடுவாருங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். சொல்லல, நான் நிகழ்ச்சியில் இருந்தேன். ஏன்னா எங்க சொன்னால எங்க தாத்தா நீலகிரிக்கு ஓடினாருன்னு, அங்க தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, நம்ம முன்னோர்லாம் அங்கதானே கஷ்டப்பட்டாங்க தான் போனேன். உண்மையா சார் இது? எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. ஆமா உண்மையா சார் இது? ஆமா இப்படிலாம் கேட்டா அது பொய்யாயிடாது. ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கமாக யார் இருக்கா அப்படின்னா திமுக மட்டும்தான் இருக்கிறது. உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். ஒரு அளவுக்கு மேல பண்ண ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கமாக யார் இருக்கா அப்படின்னா திமுக மட்டும்தான் இருக்கிறது. இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நீ விபச்சாரியின் மகன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? எரிச்சல் வருது உடனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இடபிள்யூஎஸ் கோட்டா ஏன் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது அப்படின்னா, ஏன் வரக்கூடாது அப்படின்னா அது வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இடபிள்யூஎஸ் உண்டா இல்லையா? காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இடபிள்யூஎஸ் உண்டா இல்லையா? காங்கிரஸ் பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அது எப்போ உங்களை கடிவாளம் போட்டு வைத்திருந்தோம். கடிவாளம் உண்மைமா சத்தியமா போனது குறித்தும் ஒருவேளை ஏதாவது ஒரு சதி திட்டத்தோட கூட அவர் இருக்கலாம். சதி திட்டம்னா என்ன? அணுகுண்டு வச்சிருக்காரா, வெடிகுண்டு வச்சிருக்காரா, டெல்லியில பாம்பு பிளாஸ்ட் மாதிரி ஏதாவது பண்றாரா? இல்ல ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? ஒரு சார்லஸ் அவர்கள் வந்து இத்தனை நாளா பாலிடிக்ஸ்ல இல்லாம தெரியும் பாலிடிக்ஸ் பேசுறாரு. அது யாருடைய சரி? கூட இருந்தவங்களே அல்லது ரொம்ப நெருங்கிய உறவினர்களே அல்லது அரசியல் ரீதியா ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களே இப்படி வெளியே வந்து பேசுறதுங்கும் போது அப்போ குடும்பத்துக்குள்ள உள்ள தகராறுக்கு நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? சார்லஸ் யார் சார்? தமிழ்நாட்டு அரசியல வந்து புரட்டி போட்டவரா? எனக்கு புரியல சார். அவருடைய ரோல் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அரசியல்ல பணம்ங்கிறது ஒரு பெரிய ரோல் ஆயிடுச்சு. எந்த கட்சியில இல்ல? எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? எல்லா கட்சியும் அதான் பணம்ங்கிறது பெரிய ரோல் ஆயிடுச்சு. ஒரிஜினாட்ட பணம் வந்துருச்சு, விஜய்ட்ட பணம் வந்துருச்சு. எனக்கு புரியல, யார்கிட்ட பணம் இல்ல? பணம் இல்லாம யார் அரசியல் பண்ணா சொல்லுங்க. தமிழர் மணியா நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது சார். அந்த பணம் கொடுக்கறவங்க ஒரு நோக்கத்தை வைக்கலாம்ல. நோக்கத்தை எல்லாரும் தான் வைப்பீங்க, கேட்கணும்ல. ஸ்பான்சர் பண்றவங்களா கட்சி நடத்த முடியுமா? அதானி சொல்றத மோடி கேப்பாரா, மோடி சொல்றத அதானி கேப்பாரா? நீ சொன்னோன்னு வந்தேன் பாத்தியா, நான் ஒரு லூசு. அதனாலதான் மச்சான் நான் உன்னை கூட்டினு வந்தேன். பணம் ஒரு பெரிய ரோல் பண்ணுதுன்னு ஈவன் இதற்கு முன்பாக அறிக்கை லாட்ரி மார்டின் திமுகவுக்கு நிதி கொடுத்திருக்காங்களா? நிறைய. அப்ப யார் சொல்லி யார் கேக்குறா? லாட்ரி மார்டின் சொல்லி திமுக கேக்குது. தேர்தல் பத்திரத்துல சார்லஸ் அவர்களோட திமுக ஆதரவா செயல்படுறாரு. அதனால விஜயோட எதிர்க்கிறார். சரியா இருக்கா? அவனுக்கு எப்படி தெரியும்? ஓடியே இருக்கான், பார்த்துட்டான். பார்த்துட்டியா? கனெக்ட் பண்ணு. திமுகவுக்கு மாற்றி கொடுத்திருக்காங்களா இல்லையா? தமிழ்நாட்டுல லாட்டரி சீட் இருக்குதா? தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பிசினஸ் ஓடுதா? அப்புறம் ஏன் கொடுக்குறாரு? ஆமா